உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் காண இருப்பது மேஷ ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கும், அவங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இப்படி தான் இருக்க போகிறாங்க அப்படின்றது கிரக நிலைகளை கணக்கிட்டு பார்த்தேமானால் மேஷ ராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் முதலாவது வர வீடுங்க. இந்த வீட்டை பற்றி செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேஷராசி என்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இப்படி தான் இருக்க போகிறது. இதுவரைக்கும் யாரும் சொல்லப்படாத ரகசியங்கள், பல ரகசியங்கள் இருக்குங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்த்துட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜோதிட நம்மளுடைய கேள்விகள் ஏதாவது இருப்பினா 2 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறோம். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணி பார்க்குற அனைவரும், அதாவது இந்த வீடியோ பதிவில் கமெண்டில் உங்களுடைய பிறந்த ஊர், பிறந்த நேரம், பிறந்த வருஷம், அந்த டேட் ஆஃப் பர்த் டைமு இதெல்லாம் சொல்லிவிட்டு எந்த மாவட்டத்தின்னு சொல்லி போடுங்க. 2 கேள்வி கேளுங்க, அதுக்கு உரிய பதில் கிடைக்கப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேஷ ராசியுடைய குணங்கள் எப்படி இருக்குது, குணங்கள் அவங்களுடைய பார்க்கும்போது மேஷ ராசியை பொறுத்தவரையில் பிறப்பு முதல் இறப்பு வரை இப்படி தான் இருக்க போகிறாங்க. உங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும், குண அமைப்பு எப்படி இருக்கும், மன வாழ்க்கை எப்படி அமைய போகிறது, பொருளாதார நிலை எப்படி இருக்க போகிறது, புத்திரபாக்கியம் எப்படி இருக்க போகிறது, தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள், கலைத்துறையினருக்கு, அரசியல் துறையினருக்கு நீங்கள் உண்ண வேண்டிய உணவு என்ன, நோய்கள் என்ன வரும், அதில் எப்படி தற்காப்பு கொள்வது, உங்களுடைய அதிர்ஷ்ட அமைப்பெல்லாம் எப்படி இருக்க போது பற்றி இந்த வீடியோ பதில் முழுமையாக பார்க்குறோம். பொறுமையாக கேட்டு வாங்க. முதல்ல நீங்கள் பொறுமையாக கேட்பதற்கு ரொம்ப நன்றிங்க. மேஷ ராசியை பொறுத்தவரையில் மேஷ ராசியின் அதிபதி கந்தவேல் முருகன் என்று போற்றப்படும் தமிழ் கடவுள் அம்சமாகிய செவ்வாயாகும். இது காலபுருஷ தரையை குறிக்கும். இந்த ராசியானது முதல் சர ராசியாகும். ஸ்தரம், ஸ்திரம், உபயம். சரம், ஸ்திரம், உபயம், இந்த மூணு இருக்குங்க. இதில் முதல் சரராசி ஆகும். சரராசி, ஸ்திரராசி, உபயராசி. இப்போ சரராசியில் முதலாக வரக்கூடிய ராசி மேஷராசி. மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்களும், பரணி நட்சத்திரம் 4 பாதங்களும், கீர்த்திகை முதல் பாதம் ஆகிய ராசிகளில் பிறந்தவர்கள் மேஷ ராசிக்காரர்களாக இருக்காங்க. இப்போ இது ராஷ்டிரகோணம் கொண்ட புருஷ ராசியாகும். ராஷ்டிரகுணம் கொண்ட புருஷ ராசியாகும். மேஷ ராசி ஒரு பாவ ராசியாகும். மேஷ ராசிக்கு எந்தெந்த ராசிகள் நட்பாகவும் எந்தெந்த ராசிகள் பகையாகவும் இருக்காங்க, இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்கள்ட்ட பழகிக்கிங்க. அந்த மாதிரி மேஷ ராசியை பொறுத்தவரையில் மிதுனம், சிம்ம ராசி, துலா ராசி, தனுசு ராசி, கும்பராசி ஆகியவை நட்பு ராசி ஆகும். இது ஏன் மேஷ ராசிக்கு சிம்மம், தனுசு முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னாக்க, மேஷராசி, சிம்மராசி, துலாரா அதாவது தனுசு ராசி 3மே நெருப்பு கிரகம், நெருப்பு ராசி சொல்லக்கூடியது. சரிங்களா? மிதுனம் அதாவது மிதுனம், துலாம், கும்பம் இதெல்லாம் நட்பு கிரகமாகவும், இதில் மீனராசி கொஞ்சம் சொல்லலாம். அடுத்தது இது பகையாகவும் சொல்லலாம், நட்பாகவும் சொல்லலாம். கடக ராசி, விருச்சிக ராசி, மீனராசி பகையாகவும், ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி சமமாகவும் இருக்காங்க. ஒரு நட்பு ராசி, ஒரு பகை ராசி, சமராசி இப்படி 3ஆக பிரிச்சுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ விருச்சிகமும் மீனமும் மேஷ ராசிக்கு பகையாகவும், ரிஷபமும் கன்னியும் மகரம் இதெல்லாம் சமமாகவும் இருக்கக்கூடியது மேஷ ராசி ஆகும். மேஷ ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்க போய் பற்றி பார்க்குறோம். அதாவது மேஷ ராசியில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரமும், கம்பீரமான தோற்றமும், நிமிர்ந்த நடையும், கனிந்த பார்வையும், அழகிய நீண்ட புருவங்களும், அழகான பல்வரிசையும் கொண்டவர்கள் மேஷராசிகள். மேஷராசியில் பிறந்தவர்கள் அடர்த்தியான தலைமுடி இருக்குங்க. ஆரம்பத்தில் பார்க்கும்போது அடர்த்தியான தலைமுடி இருக்கும். அப்போ காதுகள் கெடுப்பாக இருக்கும். பார்வைக்கு வெகுளி போல் காணப்பட்டாலும் எதையும் கூர்ந்து கவனித்து செயல்படும் ஆற்றல் கொண்ட அன்பார்ந்த மேஷராசி நேர்களே, உங்களுக்கு தீர்க்க ஆயுளும், தெய்வ பக்தியும், இரக்க குணமும் அதிகம் இருக்குங்க. உங்களுடைய குண அமைப்பு எப்படி இருக்க பார்க்குறோம். மேஷராசியில் பிறந்த குணநலங்கள் எப்படி இருக்க போகிறது. மேஷராசிக்காரர்கள் நல்ல வாக்கு சாதுரியம் கொண்டவர்களுங்க. பேச்சு திறமை சக்கையாக போடுவாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், நடிக்கிற மாதிரியே தெரியாது. தப்பாக இருந்ததுன்னா இதான் உங்களுடைய உண்மையான குணம். ஆனால் பயங்கரமாக பேசக்கூடியவர்கள். தங்களுடைய வாக்கு வன்மையை பயன்படுத்தி தான் சொல்லும் சொல்லே சரி என வாதிடுவார்கள். 2ஆம் இடம் தெளிவாக இருக்கும். வாக்கு வன்மை செவ்வாயில். அப்போ அதிலும் இவர்கள் காரியவாதிகள் என்பதால் வாக்கு திறமையால் பிறரை திணறும்படி செய்து
செவிசாய்க்க மாட்டாங்க, அதாவது செய்து தன் தவறை அப்படியே மறைத்து விடுவாங்க. நம்ம என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய காரியங்க தான் ஆகுனாக்க அப்படியே பேசுவாங்க பாரு, அவ்வளோ அட்டகாசமாக பேசி புரியுங்களா, அதை அப்படியே அந்த தவறெல்லாம் மறைச்சி தனக்கு சாதகமாக மாற்றக்கூடியவர்களும் இருக்கும். இப்போ வீண் பழி சொற்களுக்கும் செவி சாய்க்க மாட்டார்கள். யாராவது இப்போ ஏதாவது பழி சொன்னால் அவன் அப்படி தான் அப்படின்ட்டு போகிற ராசி மேஷ ராசி. சிரிக்க சிரிக்க பேசி எல்லோரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் ஆற்றலும் இவர்களுக்கு மேஷராசிக்கு உண்டுங்க. வெகுளியாகவும் கபடமற்றும் காணப்படும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவின்றி மனம் திறந்து பேசக்கூடியவர்கள். இதில் ப்ளஸ் இருக்குது, இவங்களுக்கு மைனஸ் இருக்குது. சரிங்களா, இதில் நீங்கள் பேசும்போது ஒரு இடத்துல நல்லாவாக இருக்கும், ஒரு இடத்துல அதிக தீமையாக மாறக்கூடியது இந்த காலகட்டம், இந்த உங்களுடைய பிறந்தவர் இது. அப்போ தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்கு எந்தவித துன்பமும் இருந்தாலும் விருதிபலன் பாராது அவர்களுக்கு உதவும் கொண்ட ஆற்றல் கொண்டவர்கள் மேஷராசி என்பவர்கள். தன்னுடைய கௌரவத்திற்கும் பெருக்கும் களங்கம் ஏற்படாதவாறு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள். எவ்வித இந்த பொறுப்புலாம் எப்படி கற்றுக்குப்பாங்க, தனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க மேஷராசி. எந்தவித இடையூறுகளையும் பொறுமையுடன் தாங்கி அதை முடித்தும் செயல்கூடியவர்கள். கலை உடனுக்குடன் மறந்துவிடும் ஆற்றலும் நல்ல திறமையும் நிலத்தில் காணப்பட்டாலும் இவர்களது அகங்கார குணம் கோபகுணம் சுயேட்சையான சுபமாகவும் இவரை நேசிப்பவரை விட கூட வெறுக்கும்படி செஞ்சுருங்க. ஒரு சில விஷயம்லாம் கோபத்தை அப்படியே காட்டணும், அப்படியே முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணு கலங்கும். இவங்களுடைய நோய்களை சொல்ல பாருங்க. சரிங்களா, இப்போ திடீரென்று மன அமைதியை இழந்து விடுவார்கள். தைரியமும் அஞ்சா நெஞ்சமும் இவருக்கு உடன் பிறந்தது என்பதால் எதையும் சமாளித்து விடும் ஆற்றலையும் பெற்றிருப்பார்கள் மேஷராசி என்பர்கள். மன வாழ்க்கையை பொறுத்தவரையில் பார்க்கணும், மேஷராசி என்பர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் இந்த மன வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது பற்றி பார்ப்போம். மேஷராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து வாழ்வது என்பது இயலாத காரியமாகும். இதனால தான் பெரும்பாலும் மேஷராசிக்கு திருமணம் ஆகவில்லை, லேட்டாக போகிறது, தள்ளி போகிறதெல்லாம் காட்டும். அப்போ குடும்பத்திற்காக அதிகம் பாடுபடக்கூடியவர்கள் இவர்கள். குடும்பத்திற்காக எவ்வளோதான் உழைத்தாலும் நல்லது செய்தாலும் இவரால் நல்ல பெயரை எடுக்க முடியாதுங்க. கடைசி வரைக்குமே ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும், அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்கள் இவங்க தான். மனைவிக்கு அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் செய்வதன் மூலம் பணம் கட்டுக்குள் கொண்டு வர முடியாதுங்க இவங்களால். மட்டுமின்றி அடிக்கடி மனைவி உறவுகளாலும் பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் அடிக்கடி விரக்தி மனோபாவத்திற்கு தள்ளப்படுவது மேஷராசியாகும். உடைய பொருளாதார நிலை, நிதி நிலை, பணக்காசு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகிறது மேஷராசி பிறந்தவர்கள் வாழ்க்கை முழுவதும். மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு தேவைக்கு ஏற்ற பண வசதிகள் ஏற்பட்டாலும் சேமிக்கும் அளவிற்கு வருவாய் இருக்காதுங்க. தான தர்மம் செய்யும் குணம் கொண்டவர்கள் என்பதால் பிறர் இவர்களை எளிதில் ஏமாற்றி காரியத்தை சாதித்து கொண்டு நன்றி மறந்து தூற்றப் போகிறார்கள். உங்கள்கிட்டயே வாங்கிட்டு உங்களே என்ன பண்ணுவாங்க, தூத்துவாங்க. கடன் வாங்கி பிறருக்கு உதவி செய்வதால் வாங்கிய கடனையும் திரும்ப செலுத்த முடியாமல் அவமானப்பட போகிறார்கள். அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் மேஷராசிக்காரர்கள். கடன் வாங்கியவர்களும் பணத்தை திரும்ப தராமல் ஏமாற்றுவார்கள். செலவுகள் இவர்களுக்கு அதிகம் என்பதால் வரவு செலவுகளை விட திட்ட முடியாதபடி இருக்குங்க. ஒரு திட்டமிட்டு ஒரு செயல்பட முடியும் உங்களால். வாழ்க்கையில் சகல வசதிகளும் பெற்று சுகத்தோடு வாழும் என்று இவர்கள் நினைத்தாலும் அது முடியாமலே போகக்கூடியதுங்க. நிறைய கற்பனை உலகத்தில் வாழக்கூடியவர்கள். இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஒன்றுமே பண்ண முடிய ஒரு கிரகம் இந்த உடைய குணநலங்களை உட்காருதுங்க. எதிர்பாராத இன்பங்கள் தேடி வந்தாலும் இவரது கவனக்குறைவினால் அதை நழுவ விட்டு விடுவார்கள். பூர்வீக சொத்துக்களால் இவர்களுக்கு அனுகூலம் இருக்காது. அதனால் பூர்வீகத்தில் பிரச்சனை வரும். பூர்வீகம் சார்ந்து உங்களுக்கு முடியாமல் போயிடும். சரிங்களா, உங்களுடைய பூர்வீக சொத்தை பார்த்தீங்கன்னா கூறு போட்டு வித்துட்டே வரீங்க. ஒரு சதுரமாக உங்களுக்கு இடம்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கூறு போட்டு வித்துட்டு வரக்கூடிய கிரகம் மேஷராசி என்பர்களுக்கு இருக்குதுங்க. அதை மாற்றம் என்றால் இடமாற்றம், வீடு மாற்றம் பண்ணணும், வீட்டை விட்டு மாறணும், பூர்வீகத்தை இருக்கக்கூடாது. பூர்வீகத்தை மாற்றம் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காதுங்க. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மேஷராசிக்காரர்கள். சாதித்தினுடனும் திறமையுடனும் எதையும் சமாளிப்பார்கள். பண விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வளம் பெருகும் என்பதில் ஐயமில்லை. பண விஷயத்தில் ரொம்ப ஏனாத்தானம் இருக்கக்கூடாது. இன்றைக்கி பணம் வந்துச்சுன்னு ஆடக்கூடாது. பணம் வந்துச்சுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவோம், ரொம்ப நாள் பணம் வரல, கைக்கு வச்சுருப்பார். எப்படி அமைதியாக இருந்தோம் அப்படி இருந்தோம்னா வாழ்க்கையில் பண விஷயத்தில் உங்களுக்கு தட்டுப்பாடே வராதுங்க.
அதுக்கு தான் சொல்கிறேன், புரியுதுங்களா? அதாவது மேஷ ராசியில் பிறந்தவர்கள் புத்திர பாக்கியம் எப்படி இருக்கும், பிள்ளைகளால் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்கும், பிள்ளைகள் பிறந்தப்பாரி உங்களுக்கு எந்த மாதிரியான நோக்கத்தில் செல்லக்கூடியவர்கள் பார்க்கும்போது, பிறக்கும் பிள்ளைகள் நல்ல குணம் படைத்தவர்களாகவும் புகழ் கௌரவம் உயர் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை பூரா பிள்ளைகள் மூலம் நிறைவேற்றிக் கொள்வோம் என்ற மனப்பான்மை கொண்டவர்கள் மேஷராசிக்காரர்கள். பிறந்த வீட்டிற்கு பெருமை சேர்ப்பவர்களாகவும் தாய் தந்தையை ஆதரிப்பவர்களாகவும் பெரியனுடைய சொற்படி கேட்டு நடப்பவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் மேஷராசி அன்பர்கள். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உடையவர்களாகவும் இருப்பார்கள். மேஷராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் இல்லை என்றாலும் புத்திரர்களால் அனுகூலம் உண்டு என்றே சொல்லலாங்க. இவங்களுக்கு தொழில் செய்ய வேண்டிய தொழில் மற்றும் வியாபாரம் தொழிலை பொறுத்தவரையில் உங்கள் மேஷராசி அன்பர்கள் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, தொழில், விவசாயம், அதாவது வெளிநாடு செல்லுதல், அடுத்து பார்க்கும்போது உங்களுடைய வியாபாரிகள், அடுத்த கலைத்துறையினர், அடுத்த அரசியல் துறையினருக்கு, இது எல்லாமே பார்க்கும்போது மேஷராசியில் பிறந்தவர்கள் சலிக்காமலும் சுயநலம் பிரதிபலம் எதிர்பார்க்காமலும் பரந்த நோக்கத்துடன் செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். ஊதியத்தை பற்றி அதிகம் கவலைப்படாமல் எடுக்கும் காரியங்களில் கண்ணும் கருத்துமாக துணிச்சலுடனும் செயல்பட்டு வெற்றிகளை பெறக்கூடியவர்கள் இவர்கள். உழைப்பையும் கடமையும் பெரிதாக கருதுவதால் பிறர் உதவியின்றி சுய நலத்துடன் பாடுபட்டு வெற்றி கொடியை நாட்டுவார்கள். அதாவது ஜீவனஸ்தானாதிபதி சனி பலம் பெற்றிருப்பதால் வீடு மனை வாங்கி விற்கும் தொழில் இவங்களுக்கு ஏற்ற தொழில். தொழில் இன்ஜினியர் இருப்பவங்களுக்கு மொசைக்கல் அப்படிங்கிறது, நிலக்கரி, பெட்ரோல், மண்ணெண்ணெய், பலவித எண்ணெய் தொழிலும் இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக இருக்குதுங்க. விவசாயம் செய்தல், பல வேலைக்காட்களை வைத்து வேலை வாங்கும் யோகமும் போன்றவை இவங்களுக்கு உண்டுங்க. அதாவது இவங்க உண்ண வேண்டிய உணவுகள் பொறுத்தவரையில் மேஷராசியில் பிறந்தவர்கள் கீரை வகைகள், வெங்காயம், உருளை, பரங்கிக்காய், வெள்ளரிக்காய், கோஸ், பீன்ஸ், அவரைக்காய், எலுமிச்சை, வால்நட், ஆப்பிள் போன்ற உணவில் சேர்த்து கொண்டால் உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்குதுங்க. உங்களுக்கு உடல்நல பார்க்கும்போது சளி, சைனஸ், ரீசென்டபிள், ஆஸ்மா, மூச்சங்கிறது, மழை காலம் ஒத்துக்காது, சில்லு காலம் ஒத்துக்காதுங்க, ஐஸ்கிரீம் இது மாதிரி உங்களுக்கு ஒத்துக்காது. அதாவது இவங்களுடைய கண்ணில் வந்து கண்ணீர் பெருகிட்டே இருக்கும். அலர்ஜி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு உடல்நல பாதிப்புகள் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி உணவுகள் இவங்க எடுத்துக்கிறது இல்லை. பெரும்பாலும் அதிகமாக இந்த உணவு எடுத்துக்கிறதால தான் உங்களுடைய உடல்நல பாதிப்பு அதிகமாக ஏற்படுது. அதனால் இந்த உணவை சேர்த்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய அதிர்ஷ்டம் அழைப்பை தரக்கூடியது இந்த பார்க்கும்போது உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நீங்கள் எந்த எண்ணில் நீங்கள் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 1, 2, 3, 9, 10, 11, 12 ஆகிய எண்களில் உங்களுடைய அதிர்ஷ்டம் எண்ணாக இருக்குதுங்க. நிறம் ஆழ் சிவப்பு, நல்ல சிவப்பு உடையையும் காவி வெட்டியும் கட்டி கொண்டு நெத்தில் திருநீரும் குங்குமமும் எப்போதும் வைத்து கொண்டிருப்பவர்கள் மேஷராசிகள். உங்களுடைய கிழமை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு உகந்ததுங்க. ஏன்னா செவ்வாய்க்கு உரியவர் முருகன், அதோடைய உங்களுக்கு தெய்வம். கல் பொறுத்த வரைக்கும் எந்த கல்லை நீங்கள் அணியணும் மோதிரமாக பார்க்கும்போது பவளக்கல்லை அழிங்க. திசையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தெற்கு திசையில் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். உங்கள் வீடு கூட தெற்கு பக்கம், தெற்கு வாசப்படியில் தெற்கு பக்கமாக இல்லை தெருவில் உட்கார பிடிக்கிறதும் உண்டுங்க. கிழக்கு மேற்கு வீதியிலும் பஸ் இருந்திருக்கலாம், அடுத்தது வடக்கு தெற்குலையும் மாறிருக்கலாம். ஆனால் திசையை பொறுத்த வரைக்கும் தெற்கு திசை வந்திருக்கணும். உங்களுடைய இடத்தை மாற்றி நீங்கள் வரக்கூடிய இடம் தெற்கு திசைங்க. என்ன நேர்கள் இது வரைக்கும் மேஷராசி அன்பர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பலன் வைத்து குணமைப்பு பிறப்பு முதல் இறப்பு வரை எப்படி இருந்து பார்த்தீங்களா? தொடர்ந்து அடுத்தது நல்லதொரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கங்க. அடுத்த ராசி ரிஷப ராசிக்கு அவங்களுடைய பிறப்பு முதல் ஏற்பு வரை இதுவரைக்கும் யாரும் சொல்லப்படுது பரம ரகசியம் இல்லாமல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. சொன்னது போல் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா ஜோதிடத்தில் கமெண்ட் பண்ணி உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளுங்க. உங்கள் பலன்கள் எப்படி வேணும், எழுத்தாக வேணுமா இல்லை வீடியோவாக வேணுமா, இந்தமாரி ஆடியோ உங்களுக்கு வந்து கேட்குற மாதிரி வேணுமாங்கிறது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கங்க.